வணக்கம் கிருஷ்ணானே. வணக்கம் சிவா. எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கு. அண்மையில் நீங்கள் ஒரு சிறந்த மடலை திருமாவளவன் அவர்களுக்கு எழுதியிருந்தீர்கள். தமிழ் தேசிய பரப்பில் பல்வேறுபட்டவர்கள் தாங்கள்தான் தேசியத்தை உரியவர்கள், தாங்கள்தான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உரித்தானவர்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் பலர் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் இந்த அக்கறை ஏற்பட்டது? இது மிக முக்கியமானது ஒரு கேள்வி. கனவேருடைய கேள்விகளுக்கு விடையளிப்பதாகவும் இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். இது மிக முக்கியமானது ஒரு கேள்வி. கனவேருடைய கேள்விகளுக்கு விடையளிப்பதாகவும் இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். காரணம், இந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான விடுதலை இயக்கமாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கி வந்த ஒரு அமைப்பு. அது 2009 மௌனிக்கப்படும் காலம் வரை அந்த போராட்டத்தில் பங்கு பற்றிய உறுப்பினர்களில் அல்லது செயல்பாட்டாளர்களில் நானும் ஒருவனாக இருந்தவன் என்கின்ற அடிப்படையில் என்றும் என் உயிரிலும் மேலாக நான் போற்றுகின்ற மதிக்கின்ற எங்கள் தேசிய தலைவர் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை, அவதூறை ஒரு தமிழ்நாட்டினுடைய, அதுவும் நாங்கள் மதிக்கத்தக்க நேசிக்கத்தக்க ஒரு தலைவர் அதை சொல்லுகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் என்னை நானே பல கேள்விகளுக்கு ஆட்படுத்தி, இதை நான் சொல்லுவதனால், இதை கேட்பதனால் அல்லது இதை கண்டிப்பதனால் ஏற்படும் விளைவுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை கடந்து, உண்மையில் இந்த 2009 பிற்பாடு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு விடுதலை புலிகள் என்று யாரும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது என்று நம்புகின்ற ஒருவன் நான். ஆனாலும் இந்த திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பதிலை கொடுக்க வேண்டும் அல்லது அவர் மீதான கேள்விகளை தொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கம் எங்கிருந்து எழுந்தது என்றால், எங்கள் எல்லோருக்குமான ஒரு அடையாளம் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் மட்டும்தான். வாராது வந்த மாமடி போல் எங்கள் இனத்திற்கு கிடைத்த ஒருவரின் மீது அவதூறை ஒருவர் சொல்லுகின்ற பொழுது, அதுவும் அவர் தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக சொல்லுகின்ற பொழுது, ஒரு வலிந்து போய் கிடக்கும் ஒரு தேசத்தின் பிரஜையாக, தமிழீழ விடுதலை புலிகளை நேசிக்கின்ற ஒரு தமிழீழ பொதுமகனாக அதை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை உண்டு என்ற நம்பிக்கையில் அந்த அவர் மீதான கேள்வியையும் அவருக்கான விமர்சனத்தையும் நான் முன்வைத்தேன். ஓகே, நன்றி. நல்லது கிருஷ்ணா அம்பலவான் அவர்களே. நீங்கள் இந்த எழுதிய மடலுக்கு அவரது பதில் ஏதாவது கிடைத்ததா? தொடர்புடையவர்களுக்கு கூடாக நான் அவரோடு முதலில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஏற்கனவே தொல் திருமாவளவன் அவர்களின் மீதான எனக்கு அவர் மீதான ஒரு பற்றுறுதி உண்டு. அதனால் அவரோடு நான் தொடர்பில் இருப்பவன். இரண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார், வன்னியரசு போன்றவர்களோடும் ஊடக பிறப்பில் தொடர்பாடல் பிரதிநிதியாக இருப்பவன் என்கின்ற அடிப்படையில் நான் அந்த கடிதத்தை அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுடைய முகவரிக்கும், மின்னஞ்சல் முகவரிக்கும் நேரடியாக நான் அனுப்பியிருந்தேன். அதை தவிர அவரோடு நேரடியாக சந்திப்புகளை மேற்கொள்ளக்கூடிய மற்றுமோ தொடர்பாளர் ஊடாக அந்த கடிதத்தை கொடுத்து அவரிடம் அதை கையளிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். அவர் அதை கொண்டு போய் கொடுத்து அது சம்பந்தமாக அவரோடு விவாதித்ததாக எனக்கு சொல்லியிருந்தார். அதில் ஒரு விடயம் அவர் சொல்லப்பட்டது, என்னுடைய தொடர்பாளர் பிரதிநிதி எனக்கு தெரிவித்தது எப்படி என்றால், அண்ணன் கொஞ்சம் பிரச்சார ரீதியான அலுவல்கள்ல நிற்கிறார். இப்பதான் உடல்நிலைகள் பாதிப்படைந்து இப்ப பொது வழியில சில வேலைகள் இருக்கிறார். அவர் இது சம்பந்தமாக உங்களோட தொடர்பில் வருவார். ஆகவே நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமை காக்கவும் என்று சொல்லி அந்த ஒரு செய்தியை மட்டும்தான் சொன்னோம். இதை தவிர
தொடர் விடுதலை சிறுத்தைகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆரம்பகால நண்பர்கள் என்னோடு உரையாடுகிற பொழுது ஒரு விடயத்தை சொன்னார்கள். அண்ணன், நீங்கள் எங்களுடைய கதைச்சு போட்டு இதை சொல்லி இருந்திருக்கலாம். ம்ஹும். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கள், ஏன் அப்படி செய்தீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ம்ஹும். இப்ப நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் இதில் அவசரப்படவில்லை. ம்ஹும். ஒரு 2-3 நாட்கள் அவகாசமாக இதை கடந்து போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. அது ஒரு காரணங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் அது சொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கேட்ட பொழுது அந்த உரையாடல் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமும் 43 நிமிடங்களும் கொண்ட அவருடைய உரையாடலில் இது ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்குள் வந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக இருந்ததனால் அது பெரிய தாக்கத்தை தராது என்று நான் கருதியதனால் அதை கடந்து செல்ல முற்பட்டேன். அல்லாது 2 செகண்ட் ஆனால் 3 செகண்ட் என்று சொல்வது எதை குறிப்பிடுகின்றீர்கள்? அந்த சாதியம் சார்ந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய நிலைப்பாடு எத்தகையது என்பதும், நான் அண்ணன் பிரபாகரனை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உறுதியாக போராடுங்கள், உங்களுக்கு நான் ஒத்துழைப்பாக விடுதலை புலிகள் இயக்கம் நாங்கள் இருப்போம் என்று அண்ணன் எங்களிடம் சொன்னார் என்ற அந்த உரையாடலை சொல்லிக்கொள்ள பொழுது அந்த உரையாடல் சம்பந்தமாக அதோடு அது நிற்கும் என்று நான் நினைத்தேன். அதன் பிற்பாடு அவர் அந்த சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் தன்னுடைய காதல் தலைவர் அவர்களுடைய திருமணம் சார்ந்தும் தலைவருடைய மாமனார் உடனான சந்திப்புகள் சார்ந்தும் சொல்லுகின்ற பொழுது அதை கொஞ்சம் உற்று நோக்குகின்ற அந்த கணம், தலைவர் 14 பேரை இதற்காக சுட்டுக் கொன்றார் என்று தன்னிடம் சொன்னார் என்கின்ற அந்த 2 செகண்ட் 3 செகண்டுக்கு இடையிலான ஒரு செய்தி, இதில் ஒரு மிக 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 மிகமான ஆபத்தான ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறது என்ற பொழுது கொஞ்சம் மனம் நொந்து போனேன். அதை விட உண்மையில் தலைவர் அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல. இந்த கேள்வி என்னண்டா, அந்த திருமாவளவன் அப்படி சொன்னதற்கு ஏதாவது உங்களோட மன்னிப்பு கேட்டாரா, அல்லது அவரது கட்சி சார்ந்த யாராவது அது தவறான விடயம் என்று ஒத்துக்கொண்டார்களா? இல்ல, அவர் அது சார்ந்து மன்னிப்பு கேட்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர் அந்த என்னுடைய தொடர்பாளர் பிரதிநிதி சொன்னது, அன்னையிடத்துல நாங்க சொல்லியிருக்கிறோம், அவர் அது சம்பந்தமாக பரிசீலனை எடுக்கிறார், உங்களோட தொடர்புக்கு வருவார் என்று மட்டும்தான் சொன்னார். அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆரம்பகால நண்பர்கள் நான் நீண்ட விவாதங்களை இது சம்பந்தமாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தி, இது சம்பந்தமாக நான் திருமாவளவன் அவர்களோடு உரையாடிய பல பழைய நினைவுகளையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு சொல்லிய பொழுது அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் சொன்னார்கள். அதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். உண்மையில் நாங்கள் விடுதலை புலிகளை நேசிக்கிறோம், தலைவர் பிரபாகரனை நேசிக்கிறோம். உள்ளகத்தில் தலைவருக்கும் தேசிய தலைவருக்கும், தலைவர் என்று அவர்கள் சொல்வது திருமாவளவன் அவர்களை, தலைவருக்கும் தங்கட தலைவருக்கும் தேசிய தலைவருக்கும் இடையில் என்ன உரையாடல் நடந்தது என்பது நாங்கள் ஆழமாக கேட்கல. அதுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கவும் இல்லை. தலைவர் சொல்லுகிற பொழுது நாங்கள் நம்புகிறோம் என்று மட்டும்தான் அவர்கள் சொன்னார்கள். ஓகே, அப்படியானால் அவர்கள் அதை பற்றி பெரிதாக எடுக்கவில்லை என்ற அர்த்தம். அப்படியா? இப்படி இல்லை. அது இப்ப அதுல 2 விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நடந்த சம்பவத்தின் பால் பேசப்பட்ட விடயங்கள், அந்த இடத்தில் இருந்த திருமாவளவன் அவர்களோடு அந்த உரையாடலில் இருந்த பாலா அண்ணையோ புதுவை ரத்தினதுரை அவர்களோ அல்லது இந்தியாவிலிருந்து சென்ற அந்த தலைவருடைய அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஐயா கவிஞர் இம்குலால் அவர்களோ அல்லது அவர் சொல்லுகிறாரு, தானும் தலைவரும் தனியா இருந்துதான் கதைத்த பொழுது இதை தலைவர் தன்னிடம் கூறியதாக சொல்கின்றாரு. இதில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த எல்லோருக்கும் தெரியும். நீங்களும் இது சார்ந்து நிச்சயம் அறிந்திருக்கக்கூடிய ஒருவர் தான். ஏனென்றால் என்னை போல் நீங்களும் இந்த களத்தில் நின்றவர் தான். ஆகவே
தலைவர் அவர்களுடனான சந்திப்புகள் எப்போதும் தனியார் தனிநபர்களான ஒருவருக்கும் தலைவருக்குமான ஒரு சந்திப்பாக ஒருபோதும் இருக்காது. ஆமா. வெளிநாட்டிலிருந்து வருகை தரக்கூடிய பிரதிநிதிகள் என்று இருக்கும் பட்சத்தில் ம்ஹும். அந்த பிரதிநிதிகளோடு இருவர் அல்லது கட்டாயம். மூவர் என்ற அடிப்படையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். ம்ஹும். எங்கள் தரப்பிலும், எங்கள் தரப்பு நான் சொல்வது விடுதலை புலிகள் தரப்பிலும் ம்ஹும். ஒன்றில் அரசியல் துறை சார்ந்தவர்களோ அல்லது பேசப்படும் நபர் யார், பேசப்படும் விடயம் என்ன என்பதற்கு ஏற்ற வகையில் அதற்கு பொறுப்பான பிரதிநிதிகளும் அந்த அமர்வுகளை கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அது நடக்கும். ஆகவே தொல் திருமாவளவன் அவர்கள் எந்த இடத்திலும் தனிய தலைவர் அவர்களுடனான சந்திப்பு தனியாக நடைபெறவில்லை. ஒன்று, ஆமா. இது விடுதலை புலிகளினுடைய தளபதிகள், விடுதலை புலிகளினுடைய மூத்த உறுப்பினர்கள், இயக்கத்தின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் தெரிந்தது என்பதனால் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்றால், தலைவர் அவர்களுடனான சந்திப்பு என்பது 2002ஆம் ஆண்டு சமாதான காலகட்டத்தின் பின்னரான தலைவர் அவர்கள் பொதுவெளியில் வந்து பொது பிரதிநிதிகளோடும் மக்கள் சந்திப்புகளையும் மேற்கொள்வதற்கென்று ஒரு சில இடங்கள் ஏற்கனவே விடுதலை புலிகளினுடைய தலைமைச் செயலகத்தினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த இடங்களில் தான் இந்த சந்திப்புகள் நடைபெற்றிருக்கிறது. அவ்வாறான ஒரு சந்திப்பு வந்து இது தலைமைச் செயலகத்தில் நடந்தது. அப்ப அந்த சந்திப்பில் கலாநிதி பாலசிங்கம் அவர்கள், பாலாண்ணன் அவர்கள், புதுவையண்ணன் அவர்கள், கருணாகரன் அவர்கள், இன்னொரு வேறு சில பிரதிநிதிகள், கலையக்கா போன்றவர்கள் எல்லோருமே அங்க இருந்தவர்கள் தான். ஆகவே தலைவர் அவர்கள் தனியாக சந்தித்ததாக இல்லை. அதற்கு இன்னும் ஒருபடி மேலே நான் போய் சொல்லலாம் என்றால், தலைவர் அவர்களுடனான ஒரு நிறைவான ஒரு செவியை கஸ்பர் அடிகளார் எடுத்திருந்தார். நீங்கள் அந்த சந்திப்பினுடைய ஒரு வீடியோ வந்திருந்தது, நீங்கள் காணொலி வந்திருந்த நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த காணொலியில் கூட தலைவர் அவரோடு சார்ந்தவர்களையும் இங்கே இவரோடு சார்ந்தவர்களையும் வைத்துத்தான் அந்த உரையாடல் நடைபெறுகிறது. அப்படியானால் சந்தர்ப்பத்திலும் இவர் முறுவது பொய் அப்படியா எடுக்கலாம் தானே திருமாவளவன்? நிச்சயமாக அவர் கூறுவது அபாண்டமான பொய், ஒரு வரலாற்று ரீதியான பொய், ஒரு வரலாற்றை திருப்பிப்படுத்துகிற பொய். இதை ஏன் திருமாவளவன் இப்படி கூறுகின்றார்? இது வந்து மிகவும் சிக்கலான ஒரு கேள்வி, சிக்கலான ஒரு விடை. அதை நான் 2 விடயங்களில் பார்க்கிறேன். ஒன்று, திருமாவளவனுடைய அவர்களுடைய இந்த மனச்சாட்சி நிச்சயம் இது தன்னுடைய செய்தி தவறு என்பது அவருக்கு நிச்சயம் தெரியும். ஆகவே அவர் அந்த செய்தியை தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி கொண்டாரா என்பதை அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும். இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம், இவர் திரு சீமான் அவர்கள் தமிழீழம் சென்று அங்கு தலைவரை சந்தித்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்களை விமர்சித்த திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது அதே மாதிரியான ஒரு செயல்பாட்டை செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்களா? நான் இதுக்கும் உங்களிடம் விட சொல்லுவேன். அந்த முதல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு செய்தி, ஒரு தகவல் மிக முக்கியமானதை நான் திருப்பி உங்களிடம் வருகிறேன். இதற்கு முதல் பதில் சொல்லிவிடுகிறேன். நான் முதல் சொன்னது, நீங்களும் நானும் சமகாலத்தில் இந்த போராட்ட காலத்தில் நின்றவர்கள், வன்னியில் நின்றவர்கள். அங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் தலைவர் அவர்களை சந்தித்தவர்கள் தான். ஆகவே இந்த இடத்தில் நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் சீமான் அவர்கள் தலைவரை சந்தித்தார் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடமில்லை. ஆனால் தலைவர் அவர்கள் சீமான் அவர்களோடு என்ன பேசினார் என்கின்ற விடயங்களுக்குள் நான் போகவில்லை, அது ஒரு விவாதத்துக்குரியது. ஆகவே அந்த சர்ச்சைகளுக்கும் நான் போகவில்லை. அதுபோல் திருமாவளவன் அவர்களோடும் இந்த சந்திப்புகளை தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். ஆனால் தலைவர் அவர்கள் திருமாவளவனோடு நடத்திய சந்திப்பு என்பது இரு சந்திப்புகள், நீண்ட உரையாடல்களுக்குரிய சந்திப்புகள்.
ஆகவே அந்த நீண்ட உரையாடல்களுக்குரிய சந்திப்புகள், இரண்டாவது இரு நிலைகள், இரு அமர்வுகளில் நடத்தப்பட்ட சந்திப்புகள் என்கின்ற அடிப்படையில் பரந்துபட்ட செய்திகள் அங்க பேசப்பட்டிருக்கலாம். அதற்கு காரணம் என்னென்றால், திருமாவளவன் அவர்கள், தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த காலகட்டத்தில் 84, 85 காலகட்டத்தில் தலைவர் அவர்களோடு தொடர்பில் இருந்த ஒருவர் திருமாவளவன். அது உங்களுக்கு நீங்கள் அதை உறுதிப்படுத்த முடியுமா? அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அது உறுதியாக நான் சொல்லுகிறேன். அதற்கான ஆதாரங்களும் தரவுகளும் என்னிடத்தில் உண்டு. இல்லை, அவர் அப்படியானால் ஏன் அந்த களத்தில், அதாவது தமிழ்நாட்டில் திரு நெடுமாறன் ஐயா, திரு வைகோ பாலசாமி, குளத்தூர் மணி இப்படி போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்கள் தெரிவித்த ஆதரவு மாதிரி அப்படியான ஒரு செய்தியை நாங்கள் அறியவில்லையே. திரு தொல் திருமாவளவன் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு செய்த ஆதரவு அல்லது பங்களிப்பு தொடர்பாக இதில் ஒரு உதவி நான் சொல்கிறேன் என்றால், இப்ப இது ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்குரியது. சில வேளைகளில் இது ஒரு நீண்ட உரையாடலாக போய்விடக் கூடாது என்பதற்காக சின்ன சின்ன தோன்றியவர் மாதிரியான ஒரு தோற்றப்பாடு சிலருக்கு இருக்கின்றது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் கேட்கின்றேன். இல்ல அதான் சொல்ல வருகிறேன். என்னென்றால், இப்பொழுது இந்த 2009 பின்னரான ஒரு புறச்சூழல் அல்லது களச்சூழல் கணிசமானவர்களுக்கு, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் இருந்த உறவு என்பது எத்தகையது என்பது சார்ந்து பெரிதாக அறிய வாய்ப்பிருந்திருக்கவில்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் விடுதலை புலிகளுக்கான பணிகளை, களங்களை உருவாக்கி கொடுத்தவர்கள். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். எப்படி என்றால், குளத்தூர் மணி அண்ணன், கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன், அண்ணன் வேலுச்சாமி அவர்கள், ஐயா நெடுமாறன் அவர்கள், இது ஒரு ஒரு களம். ஆகவே விடுதலை புலிகளுக்கான ஆயுத பயிற்சி, அதற்கான களங்கள், அதற்கான தளங்கள், அதற்கான விநியோகங்கள் எல்லாவற்றையும் செய்தவர்கள் அண்ணன் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், அண்ணன் வேலுச்சாமி உட்பட்ட பெரியார் இயக்க தோழர்கள். அரசியல் ரீதியான பணிகளை தலைவர் அவர்களுக்கு செய்தது திராவிடர் கழகம், ஐயா வீரமணி அவரை சார்ந்தவர்கள். இந்திய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்குமான ஒரு தொடர்பாளர் பிரதிநிதியாக, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாளர் பிரதிநிதியாக ஐயா நெடுமாறன் அவர்களும் ஐயா கோபாலசாமி அவர்களும் அதில் இருந்தார்கள். இதை தலைவர் என்னிடத்தில் உறுதியாக சொன்னவர். நான் தலைவரிடத்தில் கேட்டேன், இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களங்கள் மாறுபட்டு கொண்டு வருகிறது அண்ணே, இப்ப இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன என்று கேட்ட பொழுதுதான் தலைவர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களுக்கான பணியை செய்து கொண்டு வந்தினோம். அதுல குளத்தூர் மணி அண்ணன், ராமகிருஷ்ணன் அண்ணன், இவையெல்லாம் ஒரு இது, வீரமணி அண்ணன், ஐயா, இவையெல்லாம் ஒரு பக்கம். கடைசியா கோபாலசாமி கோபாலசாமி என்று அவர்கள் சொல்லுவது, எங்கட கோபால் அண்ணன், ஐயா நெடுமாறன், இவியல் காசியண்ணியோட சேர்ந்து சில வேலைகள் செய்யல. அவை ஒரு அரசியல், வடநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடனான உறவுகள், இந்திய மத்திய அரசுடனான உறவுகளை பேணுகின்றவர்களாக அவைகள் இருந்தார்கள். அதுபோல தமிழ்நாட்டு அரசியலுக்குள் மாணவர் எழுச்சி, சமூக எழுச்சி, விடுதலை உணர்வுகளை ஊட்டுகின்ற ஒரு களப்பிரதிநிதியாக தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தார். இப்ப அந்த தொல் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக விடுதலை சிறுத்தைகளின் பிரதிநிதியாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்த ஒருவராக அங்க தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. மாறாக அவர் ஒரு சட்டக்கல்லூரியில் ஒரு மாணவராக அல்லது அவருடைய தொழில் சார்ந்த துறையின் மாணவராக இருந்த காலகட்டத்தில், மாணவ பிரதிநிதியாக இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உறுப்பினராக, ஒரு பிரதிநிதியாக இருந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தோழர்களோடு சேர்ந்து அவர் இந்த விடுதலை புலிகளுக்கான ஆதரவுக்கள நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டது.
அதன் பிற்பாடு அவர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் தலித் சமூகந்தவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கான குரலை தான் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்த பொழுது விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு அடையாளப்படுத்தலோடு அவர் வருகின்ற பொழுது அவர் தனக்கான ஒரு அடையாளங்களை முன்னெடுக்க களத்துக்கு வருகிறார். அந்த முன்னெடுப்பின் ஊடாக ஒரு ஆக்ரோஷமான அரசியல் செயல்பாடுகளை விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, அது அப்போது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக இருக்கவில்லை, ஒரு ஆக்ரோஷமான அமைப்பாக இருந்த காரணத்தினால் அந்த ஆக்ரோஷமான நிலைப்பாட்டிலிருந்து நாங்களும் அவ்வாறான ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒத்துப்போகக்கூடிய ஒரு அரசியல் அங்க உருவாகியதன் விளைவாக எங்களுடைய போராட்டத்திற்கான வழங்கல்கள், இதை அப்படித்தான் சொல்லலாம், வழங்கல்களுக்கான எல்லா வேலைகளையும் விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒரு பகுதியினர் மேற்கொண்டிருந்தனர். அதில் மிக முக்கியமாக வன்னியர்ஸ் போன்றவர்கள் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள். இது மாத்திரமில்லை, இந்த இடத்துல நான் இன்னொருவரையும் சுட்டி காட்ட வேண்டும். உண்மையில் இந்த விடுதலை போராட்டம் நாங்கள் ஒரு பரிணாமம் பெறுவதற்கு அணிகலனாகவும் ஆதரவு களமாகவும் இருந்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் அவரை நாங்கள் என்றும் மறக்க முடியாது. எங்களுக்கான களங்களை, எங்களுக்கான எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் எங்களுக்கான ஒரு அடையாளப்படுத்தலுக்குரிய ஒரு பிரதிநிதியாக அவர் இருந்தார். அப்பொழுதுதான் எங்களுடைய விடுதலை இயக்கம் ஒரு முடிவுக்கு வந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் அல்லாட்டி தமிழ்நாட்டு அரசியலில் கட்சிகள் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்பதில்லை. அந்த அடிப்படையில் தான் எல்லா அரசியல் கட்சிகளுடனும் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளுடனும் நாங்கள் உறவை பேணுகின்ற பொழுது அந்த உறவினூடாக எங்களுடைய போராட்டத்தின்பால், தமிழீழ விடுதலையின்பால், தலைவர் பிரபாகரன் அவர்களின்பால், தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இந்த இலட்சிய பற்றின் ஈர்ப்பின்பால் ஈடுபாடு கொண்ட அதிதீவிரமான செயல்பாட்டாளர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து எங்களுக்கு ஆதரவை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அடிப்படையில் ஆதரவை வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் ஐயா ராமதாசுடைய வலதுகரமாக இருந்த அண்ணன் காடுவட்டி குரு, இந்த இடத்தில் அவரை நான் நினைவு கூறுகிறேன். காடுவட்டி குரு அவர்களுடைய பங்களிப்பு என்றும் மறக்க முடியாது. அதுபோல் இங்கே வன்னியரசு செய்த பணிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பலர் அதை அந்த பணிகளை பேர் சொன்னால் அது இப்பொழுது சிக்கலாகிவிடும், அந்த பணியை செய்தவர்கள். அதுபோல் அதிமுகவில் இருந்து அந்த பணியை செய்தவர்கள். அவ்வளவுக்கும் அப்பால், இதற்கும் அப்பால் இன்றும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், அதை பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஞாபகம் நினைவு சரியாக இல்லை பேர், காங்கிரஸ் கட்சியில் தங்கபாலு, மன்னிக்க வேண்டும், தங்கபாலு அவர்கள் இப்பவும் விடுதலை போராட்டத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்ட காங்கிரஸ் பிரதிநிதி. அண்ணன் வேலுச்சாமி, இப்படி பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் தங்களுடைய கட்சி தலைமைகளினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக இருந்தது. பொது வழியில் உள்ளக ரீதியாக ஆழமான களப்பணிகளை விடுதலை புலிகளுக்கு செய்த காலகட்டத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக விடுதலை புலிகளினுடைய ஒரு தொடர்பு பிரதிநிதியாக அவரும் அதற்குள் வந்து சேருகிறார். ஆகவே திருமாவளவனுடைய உறவு என்பது விடுதலை புலிகளுக்கும் திருமாவளவனுக்குமான உறவு என்பது நீண்ட கால உறவு. அவர் திருமாவளவன் அவர்கள் உரையாடுகிற பொழுது எங்களிடம் சொன்னது, நான் என்னுடைய மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒடுக்கப்பட்ட சாதியின் பெயரால் நசுக்கப்படுகின்ற மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இந்த களத்தை நான் முன்னெடுக்கிறேன். அவ்வாறு முன்னெடுக்கிற பொழுது தமிழீழம் உருவாகுமையானால் அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் வலுப்பெறுமையானால் விடுதலை புலிகள் சாதியத்துக்கு எதிரான கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். சமூக நீதிக்கான
கோட்பாட்டு உறுதியாக இருக்கிறார்கள், பெண் விடுதலைக்கான கோட்பாட்டு உறுதியாக இருக்கிறார்கள், மத ரீதியான கோட்பாட்டில் சமரசமற்ற ஒரு நிலைப்பாட்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த 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 அவர்களுடைய வெற்றியும் பலமும் விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாட்டு அரசியலுக்கு வலி சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில் நான் விடுதலை புலிகளுடனான உறவுகளை பேணுகிறேன் என்று தொல் திருமாவளவன் எங்களிடம் சொல்லியிருந்தார். அதுதான் உண்மையானது. அந்த அடிப்படையில் தான் தொல் திருமாவளவன் விடுதலை புலிகளுக்குள் பிரசன்னமாகிறார். அந்த அடிப்படையில் தான் விடுதலை புலிகள் தொல் திருமாவளவர்களை ஏற்றுக்கொண்டு அவரை களத்துக்கு கூப்பிட்டு அரசியல் ரீதியான உரையாடல்களுக்கான களங்களை உருவாக்கி கொடுத்தார்கள். சரி, இது நல்ல விஷயம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அண்மையில எங்களோட தாயகத்திற்கு தொல் திருமாவளவன் அவர்களை திரு பசுமை கட்சி திரு ஐங்கரநேசன் அவர்களும் மக்கள் முன்னணி கட்சியினரும் அவர்களை அழைத்திருந்தார்கள், அல்லது அவர்களுடன் பேசியிருந்த சில செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த குற்றச்சாட்டு பற்றி என்ன சொல்கின்றார்கள்? அதாவது ஐங்கரநேசன் அல்லது மக்கள் முன்னணி கட்சியினர் அல்லது தமிழரசு கட்சி, தாயகத்தில் உள்ள தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக என்ன கருத்தை முன்வைத்திருக்கின்றார்? ஓகே, நல்ல கேள்வி. அதற்கு முதல் நீங்கள் முன்பு கேட்ட கேள்வி நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் அதுக்கு விடையளிக்காமல் போய்விட்டால் அது நாங்கள் இருவரும் மடமாற்றம் செய்து விட்டோம் என்ற ஒரு கேள்வி இதை பார்ப்பவர்களிடத்தில் வரக்கூடாது என்பதற்காக அதை மீள உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். என்னென்னால், நீங்கள் முன்பு கேட்டீர்கள் சகோதரர் சீமான் அவர்கள் தமிழீழ மண்ணிற்கு சென்று அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து சீமான் அவர்கள் தாயகத்தின் நடந்த சம்பவங்களை அல்லது தாயக பயணம் சம்பந்தமான செய்திகளை பொதுவழியில் சொல்லுகின்ற பொழுது, கருத்துக்களாக எழுச்சி உரைகளாக சொல்லுகின்ற பொழுது அது தவறானவை என்று சித்தரித்த தொல் திருமாவளவன் இன்று அவர் சொல்லுகின்ற செய்தி உண்மையா என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இல்ல, என்னண்டா திரு கிருஷ்ணா அம்பலவாணன் அவர்களே, திரு சீமான் அவர்கள் கூறியவை தமிழ் தேசியத்தை பாதிக்கக்கூடிய கருத்துக்கள் அல்ல. அது போராட்டத்தில் ஒரு சில சம்பவங்களாக இருந்தது. ஆனால் இவர் கூறுவது ஒரு வரலாற்று திரிவான விடயம். அதற்காகத்தான் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்டேன், கூறுங்கள். இல்லை, நிச்சயமாக. அதான் இப்ப என்னென்றால், இதில் நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் போக்கு அல்லது அவர்களுடைய அரசியல் பார்வை, தமிழீழ மக்களினுடைய அரசியல் போக்கு, அரசியல் பார்வை ரெண்டும் ஒன்று அல்ல. எங்களுடைய மக்கள் இது என் மீது விமர்சனம் பெற நான் அதை முன்வைக்கிறேன். ஈழத்தமிழ் மக்களினுடைய அரசியல் பார்வை என்பது சிந்தனை தெளிவுமிக்க அரசியல் கோட்பாட்டின் அடிப்படையிலான அரசியல் போக்கின் அடிப்படையிலான ஒரு தெளிவோடு கருத்துக்களை முன்வைப்பவர்கள், உரையாடல்களை மேற்கொள்பவர்கள், மக்களிடத்தில் அதை கொண்டு செல்பவர்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது அல்லது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய கருத்தியல் என்பது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தின் மீதான விசுவாசத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை எவ்வளவு தூரம் இந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறேன், உசுப்பேற்றுவதற்காக, உணர்ச்சி கொந்தளிப்பில் அவர்களை வைத்துக் கொள்வதற்காக அந்த தலைவர்கள் சொல்லுகின்ற செய்தி. ஆகவேதான் எங்களை போன்றவர்கள் இதை கடந்து போக வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது, இப்ப நான் மட்டும் இந்த முடிவுக்கு வரவில்லை. என் போல உங்களை போன்ற இந்த விடுதலை போராட்டத்தை நேசிக்கக்கூடிய பல பேரோடு நான் விவாதித்தேன். ஒவ்வொருவரும் இதை கடந்து போகணும், அண்ணே வேண்டாம் விடுவோம். இன்னும் சிலர் இல்ல, சொல்லாம விட்டாலும் நாங்கள் தலைவருக்கு செய்கிற துரோகம் வேண்டாம் என்று சொல்லி சொன்ன பொழுது, இன்னும் சிலர் பொறுங்கோ 2-3 நாளைக்கு பார்த்து முடிவெடுப்போம் என்று சொல்லி இருந்த பொழுது, அது ஒரு வரலாற்று தவறு. இப்ப நாங்கள் இந்த செய்தியை தலைவர் அவர்கள் 14 பேரை சாதிய பிரச்சனைக்காக தன்னுடைய காதல் திருமணத்துக்காக சுட்டுக் கொண்டார் என்கின்ற ஒரு வரலாற்று தவறு மிக்க ஒரு பொய்யான செய்தியை திருமாவளவன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அந்த செய்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அது இன்னொரு கட்டத்தில், இன்னொரு இடத்தில், இன்னொரு சூழலில் அது எங்களுக்கு எதிராக, தலைவருக்கு எதிராக திரும்பும் என்ற ஒரு நோக்கில்
கட்டாயம் இதை கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ம்ஹும். இப்ப சீமான் அவர்கள் சொல்லிய செய்தி என்பது அதையும் நான் இதில் தெளிவாக சொல்லுகிறேன். சீமான் அவர்கள் சொல்லிய செய்தி என்பது உணர்வின் அடிப்படையிலானது. ம். உண்மையாகவே அந்த நாங்கள் வலிகளை சுமந்து ம். அந்த வலிகளின் ஊடாக எங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒருவரும் இல்லை. 2009 பின்னர் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் எண்ணிய பொழுது சீமான் எங்களின் குரலாக ஒருவர் ஒலிக்கிறார் என்கின்ற அந்த களத்தில் சீமான் வந்து சேர்ந்தார். ஆமா. அது விமர்சனங்களுக்கு ஆமா. அப்பால் சீமானனுடைய குரல் எங்களினுடைய குரலாக தமிழ்நாட்டு மூலை முடுக்குகள் எங்கும் ஒலித்தது. அந்த அந்த குரல் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தையும் எங்களுக்காக ஒருவன் வந்திருக்கிறான் என்கின்ற ஒரு 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 விருமாப்பையும் கொடுத்தது. அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லுகின்றது போன்ற ஒரு வரலாற்று பொய்யை, ஒரு வரலாற்று தவறை சீமான் அவர்கள் சொல்லவில்லை. அதை நான் இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்கிறேன். வெரி குட்.